இங்க ஒரு பொண்ணு தன்னோட லவரை கூட்டிட்டு அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரா. கதவை திறந்தா உள்ள ஒருத்தன் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். சடனா இவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தவன்ட்ட நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ உள்ள போறா. போனா அவன் இவள்கிட்ட ஒரு டைமண்ட் ரிங் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான். இவளும் சரின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறா. அடுத்து என் ஃப்ரெண்டு வெளியே நிக்கிறா. அவளை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த சீன்ல வெளியே நிக்கிறவனும் இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றான். இவ பதட்டத்துல ஏற்கனவே கையில கிடக்குற ரிங்க கழட்டிட்டு இவன் கொடுத்த ரிங்க கையில மாட்டிக்கிறா. கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு இவளும் கொஞ்ச நேரத்துல அங்க போயிடுறா. இந்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சடனா இவளோட இன்னொரு லவர் அங்க வந்துடுறான். நீ பேசிக்கிட்டு இருக்க இவன் யாருன்னு கேட்க இவ பதில் சொல்ல முடியாம திணறா. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருக்குமே சண்டை ரொம்ப பெருசாகி கண்ணை எடுத்து ஒருத்தனை பார்த்து மிரட்ட ஆரம்பிச்சிடறானுவ. இவன் இடையில கிடந்துட்டு சமாளிக்க முடியாம திணறா. ஒருத்தன் கண்ணை வச்சு சுட்டுறான். பார்த்தா அது ரெண்டுமே டம்மி கண்ணு. இவங்க ரெண்டு பேருக்குமே இவ அவங்கள சீட் பண்றான்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதை நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த சீனை கிரியேட் பண்ணிருப்பானுவன். அடுத்த சீன்ல வெயிட்டர் பில் பே பண்ணுங்க மேடம்னு சொல்லி கொடுக்குறா. அவ உடனே என்கிட்ட காசு இல்ல, காஸ்ட்லியான அந்த மோதிரம் தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறா. அங்க இருந்து அவளோட இன்னொரு லவர் ஓடி வந்து அந்த மோதிரம் ஃபேக்குன்னு சொல்லிடுறான். வெயிட்டர் உடனே இந்த ஹோட்டலை கிளீன் பண்ணுன்னு சொல்லி பக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறா.